விஜயை வெளுத்து வாங்கிய செல்வ பெருந்தகை. தமிழக அரசியலில் பரபரப்பு. சட்டசபை பேச்சால் வெடித்த புதிய அரசியல் சர்ச்சை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் தோல்வி மற்றும் அவர் சட்டசபையில் இல்லாதது குறித்து குட்டி கதை ஒன்றை கூறி விமர்சிச்சிருக்காரு. ஸ்டாலின் சாதனைகளை முன்வைத்து வெடித்த அரசியல் மோதலின் முழு பின்னணி என்ன என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில முதலமைச்சர் விஜயின் இத்தகைய கருத்துக்கள் அரசியல் நாகரிகத்திற்கும் ஏற்றதல்ல அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சட்டசபையில் நடந்தவை அனைத்தும் அருவருக்கத்தக்கவை, அது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது அப்படின்னு சாடிய செல்வ பெருந்தகை, மாண்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க அவையில் கையை தூக்கி காட்டி பேசியதை வன்மையா கண்டிப்பதா சொல்றாரு. இன்று தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை தான் தற்போதைய அரசு நடைமுறைப்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், திமுக தலைவரின் சாதனைகளையும் வரலாற்றையும் யாராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது அப்படின்னு அழுத்தமா பதிவு ஒன்றையும் பதிவிட்டிருக்காரு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் உரிமை தொகை மட்டும் இல்லாம உலகிலேயே முதன்முறையாக கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் போன்ற மு.க.ஸ்டாலினின் சாதனைகளை பட்டியலிட்ட செல்வ பெருந்தகை, இரண்டாம் உலக போரில் வென்ற வின்சென்ட் சர்ச்சில் கூட அதற்கு அடுத்த தேர்தலில் தோற்றதை உதாரணமாக காட்டியிருக்காரு. மேலும் மு.க.ஸ்டாலினுக்கு வாக்களிக்காத மக்கள் இன்று தவறு செய்துவிட்டோம் அப்படின்னு கதறி அழுவதாகவும், சட்ட ஒழுங்கு, பெண்கள் மட்டும் இல்லாம குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் பிறரை இழிவுபடுத்துவது முறையல்ல அப்படின்னு முதல்வர் விஜய்க்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு காங்கிரஸ் பெரும் பின்னடைவையும் சந்திச்சு செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தோல்விக்கு அப்புறமா கூட்டணி மாறினாலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கும் முதல்வர் விஜய் அமைச்சர் பதவி வழங்கியிருக்காரு. இந்த அரசியல் சூழல்ல தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்ற மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதா கூறப்படும் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தேசிய அரசியல் முதல் தமிழக அரசியல் வரை அரசியல் களத்தில் நடக்கும் ஒவ்வொரு அதிர்வையும், நடப்பதை மட்டுமல்ல நடக்க போவதையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஜெம் தொலைக்காட்சி. பிரேக்கிங் முதல் பின்னணி தகவல் வரை துல்லியமாக உங்களுக்காக.